ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் மூலிமா நம்ம வந்து 25,000 அப்ளை பண்ணி நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு 5,000லேருந்து 50,000 வரை லோன் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான லோன் ஆப்னு சொல்லலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ மறுபடியும் ரீஅப்ளை இந்த லிங்க் மூலிமா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னு கேட்குறாங்கன்றது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல்லாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே நம்மகிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் என்டர் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்குள்ளே உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேன் ஆத்தென்டிகேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதுக்கான அட்ரஸான ரெசிடென்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேன் ஆத்தென்டிகேஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு பேன் ஆத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேன் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி அப்லோடு. ஸோ இது மட்டும் தான் கேட்குறாங்க. வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இவங்க கேட்குறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேன் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேன் நம்பர் முதல்ல என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம பேன் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்ம மாத இன்கம் எவ்வளோ அப்படின்றது இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம மாத இன்கம் என்ட்ரி பண்ணிட்டீங்க, கன்னியூ கொடுக்கலாம். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பேனை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபுல் நேம் இங்கே என்ட்ரு பண்ணணும். நம்மளோட பர்சனலாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, நம்ம சிங்கிளாக மேரிடாக, நம்ம மேலாக ஃபீமேலாக, இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு கன்னியூன்ற ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம் கரண்ட்டாக அப்படின்றதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற ரெசிடென்ஸ் டைப் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஓனாக இல்லை ரெண்டில் இருக்கிறோமா அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பின்கோடு என்ட்ரு பண்ணோம்னா நம்ம அட்ரஸ் வந்து இப்போ வெரிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இன்கம் டீட்டெயில்ஸுக்கு உங்கள்கிட்ட சேலரி சர்டிஃபிகேட்டோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவும் கேட்க போகிறது இல்லை. உங்கள் இன்கம் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் சேலரிடா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் உங்கள் மந்த்லி இன்கம் கேட்பாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் வாங்கின சேலரி டேட் என்னன்னு கேட்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் இன்கம், உங்கள் அமௌண்ட் வந்து பேங்க் மூலிமா வருதா, செக்காக வருதா இல்லை கேஷாக வருதான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வருதோன்றதை என்ட்ரு பண்ணிட்டு கன்னியூன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபி அப்லோட் பண்ணணும். ஸோ செல்ஃபி அப்லோட் பண்ணும்போது ஒரு பிளெயினான ஒரு ஒயிட் வாலுக்கு முன்னாடி நின்று ஸோ கிளியராக வந்து ஒரு செல்ஃபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து டேக் அ செல்ஃபின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சிருந்த ஃபைல்லையும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பண்ணிட்டு கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து எல்லாமே இங்கே வந்துடும். எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. உங்கள் டீம் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும் ஷார்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க ஒன்ஸ் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, ஒரு லோன் எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்பில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து நம்ம லோன் டீட்டெயில்ஸ் இப்போ என்ட்ரு பண்ணணும். ஸோ நமக்கு எவ்வளோ லோன் வேணும், என்னென்ன வேணுன்றது இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்காக லோன் எடுக்கணுன்ற பர்பஸை முதல்ல செலக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம லோன் அமௌண்ட்டு, ஸோ 5,000லேருந்து 28,000. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கான சிபில் பொறுத்து நமக்கான வந்த லோன் அமௌண்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மாறும். ஸோ அப்புறம் இஎம்ஐ டேட் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இப்போ 5,000 எடுத்தோம்னா ஸோ 7 நாளில் நம்ம கட்டணுன்னா 350 வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க 5,000க்கு. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக லோன் எடுக்குன்றதை முதல்ல செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, மெடிசன், அகாடமிக் படிக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எதுக்காக லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பேங்க்கு வந்து அமௌண்ட் வரணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நேமை முதல்ல என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பிரான்ச்சு எங்கே இருக்குது, எந்த இடத்துல நம்ம பிரான்ச் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் நம்பரு மறுபடியும் என்ட்ரு பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா முடிஞ்சு. நம்ம வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லோனையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி எத்தனை நாள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக பண்ணுறீங்கன்றது இதில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனாலும் இதில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சேலரி லோன் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம்.
அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்கு. ஸோ ரொம்ப எல்லாமே ஈஸியாக வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்துடும். எதுவுமே ரொம்ப உள்ளே போய் நோண்டுற மாதிரிலாம் இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணணுன்னாலும் வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே வந்து கன்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் எதுவும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொரு ஆப்பு அதில் நீங்கள் மறுபடியும் லோன் எடுத்திருந்தீங்கனாலும் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனாலும் மறுபடியும் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த டைம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2025 நிறைய பேருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிம்பிளாக வந்து RBI ரூல்ஸ் படி ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கீழே 2 லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க் இந்த ஆப்பு, செகண்ட் இருக்கிற லிங்க் இன்னொரு ஆப்பு. அதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, மறுபடியும் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு வீடியோ நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.